ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் தகாரி. இது ஹைதராபாத்தில் உள்ள ஒரு ஃபேமஸான மட்டன் ரெசிபிங்க. பார்க்குறதுக்கு நம்ம பிரியாணி மாதிரி இருந்தாலும் இதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். நான் இங்கே ஒரு 3/4 கிலோ பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நம்ம இந்த மட்டன் தக்காரியை எண்ணெயில் தான் தாளிக்க போகிறோம். விருப்பம் இருந்தால் 1 ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலம் எடுத்துக்கலாம். 3 தக்காளி, 2 வெங்காயம், மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கா 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்துக்கிறோம். 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம பிரியாணி அளவுக்கு சரிசமமாக மட்டன் சேர்க்கணும் இல்லைங்க. 3/4 கிலோ அரிசி, 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டனே போதுமானது. அப்புறம் பொடியாக அரிஞ்ச மல்லி புதினா, இத்தோடு சேர்த்து வெந்தயக்கீரை ஒரு 1/2 கட்டு எடுத்து பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க, மேத்தி லீவ்ஸை. ஏன்னா இந்த மட்டன் தக்காரிக்கு வெந்தயக்கீரை நல்ல வாசம் கொடுக்குங்க. அதனால் ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரையை ஒரு 1/2 கட்டு அரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு தயிர், ஒரு 2 ஸ்பூன் வீட்டில் பண்ண பிரியாணி மசாலா எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு, மிளகாய்த்தூள். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நம்ம மட்டனை தனியாக குக் பண்ணிக்கணுங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினாக்கில் நம்ம மட்டன் பீசஸை சேர்த்துடலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. லேசாக இந்த மட்டனை எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். வதக்கிட்டு மற்ற மசாலாக்களை நம்ம சேர்க்கலாம். இதோட நம்ம வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி, அந்த 3 தக்காளியும் மட்டனோட சேர்த்துடுங்க. தயிரில் ஒரு 1/2 கப் தயிரை நம்ம மட்டனோட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. மீதம் உள்ளதை நம்ம ரைஸ் சேர்க்கையில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி தேவைப்படாதுங்க. ஏன்னா ஏற்கனவே மட்டன் குக் ஆகையில் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். மிதமான தீயில ஒரு 15 நிமிடம் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை உங்கள் மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கணும்னா நீங்கள் அந்த அளவு வேக வச்சுக்கோங்க. ரைஸுக்கு தேவையான காரத்தை நம்ம அப்புறமா சேர்ப்போம். அதனால் இப்போ மட்டனுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. மட்டன் வேகட்டும். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த பாத்திரத்தில் பிரியாணி பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்திலேயே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml எண்ணெய் போதுமானது. அதில் நம்ம இந்த உருளைக்கிழங்கை போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். மொத்த உருளைக்கிழங்கையும் ரோஸ்ட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் 2 ஷிஃப்டாக கூட பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல பொன்முறுவலாக பொரிச்சு எடுத்துடலாம். இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்தாக்கில் நம்ம உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே எண்ணெயிலேயே நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சமாக பட்டை கிராம்பு, 4 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜாய் ஜீரா. அதோட நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. நல்ல கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்ல பொன் முறுவலாக ஆன பிறகு நம்ம மீதம் வச்சுருக்கோம் இல்லையா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நமக்கு பிரியாணி அளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் தேவைப்படாதுங்க. நம்ம 3/4 கிலோ அளவுக்கு 2 வெங்காயம் யூஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதோட பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. மீதம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தயிர், 1/2 கப் தயிர், அதையும் இதோட சேர்த்து நம்ம கிளறிடலாம். தீயை
தீயை நல்ல மிதமாக வச்சுக்கோங்க. இல்லை இதில் நம்ம எண்ணெய் கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிச்சிடும். அதனால் தீயை மிதமாக வச்சுட்டு கிளறிடுங்க. இதோட நமக்கு ரைஸுக்கு தேவைப்படுற உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மட்டனில் மிளகாய்த்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். அதனால் காரம் பார்த்துட்டு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. நான் இங்கே காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிக அளவு சேர்த்துக்கிறேன். அது காரம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்கள் மிளகாய்த்தூளோட காரம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை சேர்த்துக்கலாம். பாருங்கள், மட்டனில் தண்ணியே இல்லை, நல்ல கட்டியாக வெந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் வீதம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 3 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால 6 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா எலுமிச்சம்பழச்சாறு, அதையும் இதோட சேர்த்துடலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க மல்லி, புதினா, வெந்தயக்கீரையை நம்ம சேர்த்துடலாம். தம் போடுறதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இதில் சேர்த்துற போகிறோம். இப்போ நல்ல கொதி வந்துடுச்சு. நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்து மூடி போட்டு மிதமான தீயில வேக வைக்கலாம். அரிசியும் தண்ணியும் நல்ல சேரும் இல்லையா, அந்த பதத்தில் நம்ம தம் போட்டுக்கலாம். இது பாஸ்மதி அரிசி, அதுவும் ஊர்ன அரிசிங்கிறதுனால 10 நிமிடத்துலேயே நமக்கு வெந்துடும். பாருங்க, இந்த ஸ்டேஜ் வந்தாக்கில் நம்ம தம் போட்டுக்க போகிறோம். முதல்ல நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்க்க போகிறோம். கொஞ்சம் உருளைக்கிழங்கு அடி வரைக்கும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் இதை மேலே தம்முக்கு போட்டுக்கலாம். இதில் நான் 3 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை அப்படின்னா 1 அல்லது 2 சேர்த்துக்கிட்டாலே போதும். நம்மளுடைய விருப்பம் தான். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் வாசம் பிடிக்கும் அப்படின்னா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். தம் போடுறதுக்கு முன்னால் நான் இங்கே நெய் எதுவும் சேர்த்துக்கல. மீதமுள்ள உருளைக்கிழங்கு பீஸை மேலே போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க மல்லி, புதினாவை தூவி தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்காக என்ன பண்ணணும்னா, ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் இந்த பாத்திரத்தை மூடி போட்டு ஒரு 15 நிமிடம் மூடி வச்சுடுங்க. நமக்கு ரைஸ் நல்லா செட் ஆகிடும் அப்படி வச்சிங்கன்னா. தம் போடுறதுக்கு மூடி நல்லா உங்களுக்கு இருகலாக இருக்கணுங்க. மூடி அப்படி இருகலாக இல்லாட்டி நீங்கள் சப்பாத்தி மாவை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்குது. அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு கிராம்பை மட்டும் வைக்கேன். இப்போ பெரிய துளையாக இருந்ததுன்னா நீங்கள் சப்பாத்தி மாவு வச்சு அடைச்சிக்கோங்க. இப்போ 15 நிமிடம் தம் போட்டாச்சு. தம் போட்டு உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. அடுப்பை அணைச்சி 10 நிமிடம் கழித்து ஓப்பன் பண்ணுங்க. அடுப்பை அணைச்சி 10 நிமிடம் கழித்து திறந்து பார்க்குறேன். பாருங்கள், ரைஸ் நல்லாவே செட் ஆகிருக்கு. நம்ம போட்டிருந்த அந்த பொரிச்ச உருளைக்கிழங்கோட வாசம், மேத்தி லீவ்ஸு, மட்டன் எல்லாம் சேர்ந்து நல்ல மனம் கொடுக்குதுங்க. நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஆனால் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதை செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.